சிந்திப்போமே. 1619 அறந்தை கெட மணிமன்றுள் ஆடல். உமாபதி சிவம் விளக்குகிறார். எங்கும் பரந்த மேலான பராசக்தி ஆகிய சிற்சக்தியே ஆதிசக்தி எனப்படும் திரோதான சக்தியாகவும் விளங்குகிறது. அந்த திரோதான சக்தி ஒன்றே சிவபெருமானின் இச்சாசக்தி, மேலான ஞானாசக்தி, கிரியாசக்தியாகவும் செயல்படுகின்றது. அவளே நமக்கு மேலான சிவபோக அனுபவத்தை தருகின்ற கருணை வடிவமாகவும் உள்ளாள். மேலும் உயிர்களாகிய நாம் யாவும் தனு, கரண, புவன, போகம் பெறும்படி முதல் காரணமாகிய சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை எனும் மாயைகளோடு துணை காரணமாக பொருந்தி நிற்கிறாள். இவ்வாறு பல சக்திகள் ஆயினும் தான் ஒன்றே ஆகி ஐந்தொழிலுக்கும் தானே காரணமாகவும் விளங்குகிறாள். அவ்வாறு நின்று உயிர்களாகிய நாம் அனைவரும் பிறவி துயரிலிருந்து விடுபடுமாறு கனக சபையில சிவபெருமான் நிகழ்த்துகின்ற அந்த ஆனந்த நடனத்தை நம் பொருட்டு கண்டு அருளும் சிவகாமி அம்மையின் அருளாகிய திருவடி மலரை நம் தலைக்கு அணிகலனாக கொண்டு அவளை வணங்குவோமாக. இப்படியாக பேரானந்தம் வழங்கவே ஐந்தொழில் ஆற்றுகிறது என்று விளக்குகிறார் உமாபதி சிவம். பாடலை காணலாமே. பரந்த பராபரை ஆதி பரனது இச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தரும் கருணை உரு ஆகி விசுத்தா சுத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிலுக்கும் வித்தாய் ஞாலத்து அறந்தை கெட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பாம். அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பாம். சிவப்பிரகாசம் பாடல் எண் 2. உமாபதி சிவம். ஐந்தொழில் உணர்வோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.